வெல்கம் டு nandini.com. நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் எக் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு தேவையான கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா புரிஞ்சோடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவு லேசாக நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ மசாலா செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்க்காக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ காரத்துக்காக கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்காக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. முட்டையோட ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் காய்க்கு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெப்பர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.